சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய காலத்திலேயும் நிறைய நேரத்திலேயும் நீ நினைக்கும் ஒரே ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய கவலைகள் என்றுதான். நான் மட்டும் உனக்கு ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதை நினைப்பேன். அது என்னவென்றால், தனக்குத்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், தனக்குத்தான் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நடக்கிறது என்பதை முதலில் நிறுத்துங்கள். அப்படி நினைப்பவன் எவனும் ஜெயிப்பது அல்ல. ஒரு மனிதன் இப்பூமியில் பிறந்து விட்டால் அவன் அனைத்து விதமான விஷயங்களையும் தாண்டி வரத்தான் வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் பூமியில் பிறந்து விட்டான் என்றால் அத்தனை விஷயத்தையும் அவன் தாண்டித்தான் வர வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் என்பது எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாமும் வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய முக்கியமான ஒரு காலகட்டமும் நேரமும் இது. எல்லா காலத்திலேயும் நேரத்திலேயும் நீ என்ன நினைப்பாய்? நமக்காக ஒரு விஷயம், ஒரு அற்புதம் பிறக்கும். அதே மாதிரி நீ ஒன்று நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிமிஷமும் நேரமும் எல்லாம் உனக்கு பிடித்ததாகவே நடக்கும். ஒவ்வொரு விஷயமும் மற்றவர்களை பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான செழிப்புகளும் நடக்கும், கிடைக்கும். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம். மற்றவர்கள் சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் சொல்லலாம், என்ன இது வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கைக்கு வாழாமல் இருக்கலாம் என்று. அவர்கள் வாய்க்கு வந்தது போல என்னென்னவோ பேசிவிடுவார்கள். உனக்கு இது தேவையா, இந்த விஷயம் உனக்கு வேண்டுமா, அது வேண்டுமா, இது வேண்டுமா என்று. வேண்டும், எல்லா சந்தோஷமும் வேண்டும், எல்லா சௌபாக்கியமும் வேண்டும். தனம் தானியம் என்ற அத்தனை விஷயமும் ஒவ்வொரு நபர்களுக்கும் வேண்டும். யாரும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிலையிலும் இப்படி இருக்கிறதே, அப்படி இருக்கிறதே என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் எப்பொழுதும் நீங்கள் தவறாகவே நினைக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் இருக்கட்டும். அதுவும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை என்பது எப்பொழுதும் இருக்கட்டும். நீங்கள் நாளுக்கு நாள், எப்பொழுதும் நாளுக்கு நாள் என்ன தெரியுமா நினைக்கிறீர்கள்? ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வருகிற மாதிரி இருக்கிறது என்றால் நம்ம வாழ்க்கையில எல்லாமே இனி தவறாக தான் நடக்குமோ, நம்மளுடைய வாழ்க்கையில இதற்கு மேல எந்த ஏற்றமும் வராதோ, இதற்கு பிறகு நம் வாழ்க்கையில எல்லாமும் கஷ்டமாகத்தான் நடக்குமோ. நீங்க யாரை நம்புறீங்கிறத மட்டும் மறந்துடுறீங்க. நீங்க யாரை வணங்குறீங்க என்பதை மட்டும் மறந்துடுறீங்க. நீங்க சிறு வயதிலிருந்தே நீங்க சாயுடைய பிள்ளை. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருந்தது என்றால் எப்பொழுதும் யாரும் எந்த நிமிஷமும் பயப்பட மாட்டாங்க. சாயுடைய பிள்ளை அம்மா நீ. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நீ என்ன சொல்வ? எனக்கு சாய் இருக்காரு, எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யவும், நல்ல நல்ல விஷயத்தை எனக்கு கொடுக்கவும் ஏன் அப்பா இருக்காரு, ஏன் அப்பாவை மீறி எனக்கு ஒன்றும் கஷ்டம் வந்துடாது. இப்படி தானே நீ நினைப்ப? உன்னுடைய அப்பா நான் ஏதாவது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் உனக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேனா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லதாக ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற ஒன்றை மறக்கிற அளவுக்கு இன்பத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய இன்பங்களும் நிறைய விதமான ஐஸ்வர்யங்களும் தன தானியங்களும் கிடைக்கும். நிறைய பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரும். புரிந்ததா? எத்தனையோ பேருக்கு நீ உதவி செஞ்ச. அப்போல்லாம் கேட்போம், உனக்கு கஷ்ட காலம் வரும்போது நான் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன்
அப்படி இருக்கும்போது இந்த கஷ்ட காலத்தில் ஒரே ஒரு நபர் கூட வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு? தெய்வம் இருக்குது. உனக்கு உதவி செய்கிறதுக்கு தெய்வம் அப்படிங்கிற ஒன்று உன் கூட இருக்குது. நீ நினைக்கலாம் உன் வாழ்க்கையில் தெய்வம் இல்லாதனால தான் கஷ்டப்படுறேன்ட்டு. தெய்வம் இருக்குது உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்த. புரிந்ததா? எல்லா காலமோ எல்லா நேரமோ எல்லா விதமான விஷயமோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கொடுக்கும். நலமும் வளமும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கொட்டும். இதுதான் உன் வாழ்க்கை. அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் உனக்கு கொட்டும். எதையெல்லாம் வேண்டாம், எதையெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் என்று நீ சொன்னாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் எது எனக்கு இது தேவையல்ல, இதெல்லாம் இருந்தால் எனக்கு பயம்தான் அதிகமாகும், இதெல்லாம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா என்று எதெல்லாம் நீ கேட்டாயோ, எந்த விஷயத்தை எல்லாம் பயந்து 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 கேட்டாயோ, அந்த விஷயம் எல்லாமும் பயந்து கேட்கும் அனைத்து விஷயங்களும் உன்னை விட்டு போய் உனக்கு நிறைய மாற்றங்களும் நிறைய உனக்கு பிடித்த விஷயமும் கிடைக்கும். வெறுக்காதே. எதுவுமே வாழ்க்கையில் வெறுப்பது போல நடக்காது. புரிந்ததா? உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு நன்றாக தெரிந்து அதற்கு தகுந்ததான பலன்களை நான் கொடுப்பேன். ஒரு இடத்தில் கூட உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை இல்லை. எல்லாவற்றிலும் ஏக்கங்கள், எல்லாவற்றிலும் கவலைகள், மன உளைச்சல்கள், இப்படி மட்டுமே இருந்தது உன் வாழ்க்கை. ஆனால் இதற்கு பிறகு அப்படி எதுவும் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்வேன். காலம் மொத்தத்திலேயும் உனக்கு தேவையானது அனைத்தும் கிடைத்துவிடும். ஒரு நேரம் கூட உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு கஷ்டமாக கொடுக்க மாட்டேன். இஷ்டமானதை மட்டுமே கொடுப்பேன். நம்பினால் அனைத்தும் நல்லதே. உன் வாழ்க்கையில் எது உனக்கு வேண்டுமோ அதை கொடுப்பேன். நிறைய பேர் சொல்கிறார்கள் அல்லவா, உன்னுடைய வாழ்க்கையில் இது தவறு அது தவறு என்று நீ எது செய்தாலுமே. ஆனால் யாருக்கும் எதுவும் புரியாது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீ செய்வது அனைத்தும் சரிதான், எல்லாவற்றுக்கும் நான் தான் உன்னை செய்ய சொல்கிறேன் என்பதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நம்புங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் உன் கூட இருந்து உன்னை வழிகாட்டி உன்னை வாழ வைத்து சீரும் சிறப்புமாக உன்னை திறமையான பிள்ளையாக வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.